எப்படி தான் இருக்கு? நல்லா இருக்குதா? சூப்பர். கொய்ஸ் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும். மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். வெங்காயம், எண்ணெய் 3 லிட்ரு, வெங்காயம், பச்சை மிளகா, பச்சை ஏலக்காய், கருவேப்பிலை இது சேர்த்துருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் வச்சுக்கிறீங்க. அடிங்க முருகரி நல்லா அடிங்க, நல்லா போடுங்க. அது அடுத்து கொதி ரெண்டு பட்டை கிடைக்கும். அப்போதே எடுத்து சின்னது, இப்போ எடுத்து இந்த கிடக்குறது பெருசு. இந்த ஓகே தண்ணி ஊற்றுங்க. தண்ணி ஊற்றுங்க. கோழி கிரேவி, எண்ணெய் 2 லிட்ரு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, மசாலா, கறி மசாலா, பட்டை ஏலக்காய் எல்லாமே சேர்த்துருக்குது. அது வந்து ஜாமான் நம்மளே செஞ்சு கொடுத்து விடுறதா.
நெய் சோத்து சட்டி வச்சாச்சு. நெய் 4 லிட்டர் நெய். ஏலக்காய், பட்டை, கருவேப்பிலை, கம்பேலை ஊற்றி விடுவோம். அப்படியே ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஒரு குருடா தருவோம் ஒன்றாப்பில் சாப்பிடு. அது எது ஏன் கடலை, தேங்காய் கத்துதோ? சிக்கனுக்கு சேர்த்தாச்சு. வெங்காயம் சேர்த்துருக்கு. தக்காளி கொஞ்சமாக தான் சேர்க்கணும். இந்த நெய் சோத்துக்கு வெங்காயமும் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். புதினா இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், கடைசியாக லெமன் சேர்க்குறாங்க. லெமன் முந்திரி சேர்க்குறாங்க. தண்ணி சேர்க்குறாங்க. 22 லிட்டரு. இப்போ இந்த உலையை மூடிடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். யமுனேஸ்வரம் கல்கத்தா சாக்லேட் பீடா தரமாகவும் சிறப்பாகவும் செய்து தரப்படும். மற்றும் எங்களிடம் 6 வகையான பொருட்கள் கிடைக்கும். 1 சாக்லேட் பீடா, 2 ஐஸ்கிரீம், 3 ஃப்ரூட் சால், 4 பஞ்சு மிட்டாய், பாப்கார்ன், பலூன் அனைத்துமே நேரடியாக லைவாக செய்து கொடுக்கப்படும். தரமாக இருக்கும். நல்லா இருக்கா? இங்கே இருக்கு. நல்லா இருக்கு தயிர். பொன்னியா இல்லைல்ல? காவேரி கிலோ எவ்வளோ இருக்குதா? 1300 ரூபா வரும். தேங்காய் பால் 1 குடம் ஃபுல்லாக சேர்க்கணும். இது பசும்பால். 4 லிட்டரு பசும்பால். உப்பு பார்த்துக்கணும். லெமன் லெமன் 5 நேரம் கிண்டிக்கிறாங்க. இதுக்கப்புறம் தம்பு போடுறது தான் வேலை. தண்ணி அங்கே நிற்கி. சின்ன பேர்
தம்முக்கு நிறைய நெருப்பு போடக்கூடாது, லைட்டாக தான் போடணும் தம்மு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.